அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் எஸ்எல்பிஎஸ் பரீட்சைக்கு மிகவும் முக்கியமான பகுதியான பாடசாலை நிதி முகாமைத்துவம் பற்றிய 20 முக்கியமான வினா விடைகளை பார்க்கப் போகிறோம். பட்ஜெட், நிதி வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு, ஆவணப்படுத்தல், கணக்காய்வு போன்ற அனைத்து முக்கிய தலைப்புகளையும் தெளிவாகவும் எளிமையாகவும் இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இது உங்கள் பரீட்சைக்கு மட்டுமல்ல, உண்மையான பாடசாலை நிர்வாக பணிக்கும் மிகுந்த உதவியாக இருக்கும். அப்படியானால் நேரத்தை வீணாக்காமல் நிதி முகாமைத்துவத்தின் முக்கியமான வினா விடைகளுக்குள் நுழைவோம். நிதி முகாமைத்துவம் வினா விடைகள். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ். பாடசாலை, ஸ்கூல் மற்றும் முகாமைத்துவம் மேனேஜ்மெண்ட் அனைத்து ஆங்கில சொற்களுக்கும் தமிழ் பொருள்கள் சேர்க்கப்பட்ட வடிவம். 1. நிதி முகாமைத்துவம் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் என்றால் என்ன? விடை: பாடசாலையில் உள்ள நிதியை ஃபண்ட்ஸ் நிதி, திட்டமிட்டு பிளானிங் திட்டமிடல், செலவுகளை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் கட்டுப்பாடு, வெளிப்படையாக டிரான்ஸ்பெரன்சி வெளிப்படைத்தன்மை பயன்படுத்தி கணக்குகளை பராமரித்து அக்கவுண்டிங் கணக்கியல், பொறுப்புடன் அக்கவுண்டபிலிட்டி பொறுப்புணர்வு மேலாண்மை செய்வதே நிதி முகாமைத்துவம். 2. பாடசாலையில் பட்ஜெட் நிதி முன்னறிவு திட்டம் ஏன் அவசியம்? விடை: பாடசாலையின் வருவாய் செலவுகளை முன்கூட்டியே கணித்து தேவைகளுக்கு முன்னுரிமை பிரையாரிட்டைசேஷன் முன்னுரிமை அமைத்தல் வழங்கி வீணாக்கத்தை வேஸ்டேஜ் வீணாக்கம் தவிர்க்கவும் நிதியை திறம்பட எஃபிஷியன்ட் யூஸ் திறன்படம் பயன்படுத்தவும் பட்ஜெட் அவசியம். 3. ஆண்டு கணக்கு பட்ஜெட்டை ஆனுவல் ஸ்கூல் பட்ஜெட் வருடாந்திர பாடசாலை நிதி திட்டம் யார் தயாரிக்கிறார்கள்? விடை: பாடசாலை அதிபர் பிரின்சிபல் அதிபர் தலைமையில் பாடசாலை வளர்ச்சி குழு ஏஎஸ்டிசி எஸ்எம்சி ஸ்கூல் டெவலப்மெண்ட் கமிட்டி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இணைந்து தயாரிக்கின்றனர். 4. நிதி வெளிப்படைத்தன்மை ஃபைனான்சியல் டிரான்ஸ்பெரன்சி என்றால் என்ன? விடை: நிதி வரவு செலவை தெளிவாக பதிவு செய்தல், கிளியர் டாக்குமெண்டேஷன் தெளிவான ஆவணப்படுத்தல், பொதுவில் வெளிப்படுத்தல், பப்ளிக் டிஸ்ப்ளே பொது காட்சி, குழுக்களுடன் பகிர்தல் ஆகியவை நிதி வெளிப்படைத்தன்மை. 5. நிதி பொறுப்புணர்வு ஃபைனான்சியல் அக்கவுண்டபிலிட்டி என்பதன் பொருள்? விடை: பாடசாலையின் நிதி பயன்பாட்டை சரியாகவும் உண்மையாகவும் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் துல்லியமான தகவல் விளக்க வேண்டும் என்ற பொறுப்பே கணக்கு பொறுப்புணர்வு. 6. பாடசாலையின் நிதி ஆதாரங்கள் சோர்சஸ் ஆஃப் ஸ்கூல் ஃபண்ட்ஸ் பாடசாலை நிதி மூலங்கள் என்னென்ன? விடை: 1. அரசின் நிதி ஒதுக்கீடுகள் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் அரசு பங்குதவி. 2. நன்கொடைகள் டொனேஷன்ஸ் தானங்கள். 3. நிதி திரட்டல்கள் ஃபண்ட்ரேசிங் நிதி சேகரிப்பு செயல்கள். 4. அரசு அல்லாத அமைப்புகள் என்ஜிஓ இன்கோ அசிஸ்டன்ஸ் தொண்டு நிறுவன உதவி. 5. பழைய மாணவர் சங்க உதவிகள் அலுமினி சப்போர்ட் முன்னாள் மாணவர் பங்களிப்பு. 7. பாடசாலையின் செலவின வகைகள் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் செலவின வகைகள். விடை: 1. ரிகரிங் எக்ஸ்பெண்டிச்சர் மீண்டும் மீண்டும் வரும் செலவு சம்பளம் மின்சாரம் நீர். 2. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவு கட்டிடங்கள் பொருள்கள் உபகரணங்கள். 3. டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வளர்ச்சி செலவு திட்டங்கள் பயிற்சிகள் மேம்படுத்தல்கள். 8. பட்ஜெட்டின் முன்னுரிமை பகுதிகள் பிரையாரிட்டி ஏரியாஸ் முன்னுரிமை துறைகள் எவை? விடை: 1. மாணவர் கற்றல் தேவைகள் லர்னிங் நீட்ஸ் கற்றல் தேவைகள். 2. ஆசிரியர் மேம்பாடு டீச்சர் டெவலப்மெண்ட் ஆசிரியர் திறன் மேம்பாடு. 3. கட்டமைப்பு வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு. 4. பாதுகாப்பு ஏற்பாடுகள் சேஃப்டி மெஷர்ஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள். 9. பாடசாலை நிதி கணக்குகளை யார் பரிசோதிக்கிறார்கள்? விடை: இன்டர்னல் ஆடிட் உள் கணக்காய்வு பாடசாலை மட்டத்தில். எக்ஸ்டர்னல் ஆடிட் வெளி கணக்காய்வு கல்வித்துறை அரசு மூலம். 10. நிதி பதிவுகள் ஃபைனான்சியல் ரெக்கார்ட்ஸ் நிதி பதிவுகள் என்னென்ன? விடை: 1. கேஷ் புக் பணப்பதிவு புத்தகம். 2. லெஜர் பதிவேடு. 3. வவுச்சர்ஸ் செலவு கூப்பன்கள். 4. ரிசீட்ஸ் ரசீதுகள். 5. பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் வங்கி அறிக்கைகள்.
11 ஏஸ்டிசி எஸ்எம்சி பாடசாலை நிதியில் வகிக்கும் பங்கு. விடை திட்ட அனுமதி, ப்ராஜெக்ட் அப்ரூவல், திட்ட ஒப்புதல், நிதி கண்காணிப்பு, மானிட்டரிங் மேற்பார்வை, முடிவெடுத்தல், டிசிஷன் மேக்கிங் முடிவு எடுப்பது, பொதுவில் நிதி விவரம் வெளியிடல், பப்ளிக் டிஸ்ப்ளே பொதுக்காட்சி. 12 நிதி வீணாக்கம், வேஸ்டேஜ், நிதி வீணாக்கம் ஏற்படும் முக்கிய காரணங்கள். விடை குறைபாடான திட்டமிடல், புவர் பிளானிங், தேவையற்ற செலவுகள், unnecessary ஸ்பெண்டிங், மேற்பார்வை இல்லாமை, லேக் ஆஃப் மானிட்டரிங். 13 நிதி தவறான முகாமைத்துவம், ஃபைனான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்ட், தவறான நிதி முகாமைத்துவம் என்றால். விடை நிதி மோசடி, ஃப்ராட், தவறான பதிவு, இன்கரெக்ட் ரெக்கார்ட்ஸ், அனுமதி இல்லாத செலவு, அன்ஆத்தரைஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். 14 வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு உள்ள பாடசாலை எப்படி இருக்கும். விடை நிதி தெளிவு இருக்கும், ஆசிரியர்கள் பெற்றோர் நம்பிக்கை உயரும், வளர்ச்சி திட்டங்கள் விரைவில் நடைபெறும். 15 பூஜ்ஜிய அடிப்படையிலான பட்ஜெட், ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் என்றால் என்ன. விடை ஒவ்வொரு ஆண்டும் 0 இல் இருந்து 0 பேஸ் பூஜ்ஜிய அடிப்படை புதிய தேவைகளை கணக்கிட்டு பட்ஜெட்டை உருவாக்கும் முறையே இது. 16 பண புத்தகம், கேஷ் புக், பண வரவு செலவு பதிவு ஏன் அவசியம். விடை பாடசாலைக்கு வரும் மற்றும் செல்லும் அனைத்து பண பரிவர்த்தனைகளையும் துல்லியமாக பதிவு செய்வதற்காக. 17 ஆடிட் query, கணக்காய்வு கேள்வி என்றால். விடை கணக்காய்வாளர் நிதி பதிவுகளில் சந்தேகப்படும் விஷயங்களை கேள்வியாக முன்வைப்பது. 18 நிதி ஒழுங்கு, ஃபைனான்சியல் டிசிப்ளின் என்பதன் பொருள். விடை நிதியை விதிமுறைகளுக்கு உட்பட்டு முறையாகவும் பொறுப்புடன் பயன்படுத்தும் நடைமுறை. 19 பாடசாலை மேம்பாட்டு நிதி, கேபிடேஷன் கிராண்ட், மாணவர் அடிப்படையிலான நிதி எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படும். விடை கற்றல் கற்பித்தல் பொருட்கள், சிறிய பழுதுபார்ப்பு, சுத்தம் சுகாதாரம், மாணவர் நலக்கட்டமைப்புகள். 20 பாடசாலை நிதி முகாமைத்துவத்தின் இறுதியான நோக்கம். விடை மாணவர் வளர்ச்சி, ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட், பாடசாலை வளர்ச்சி, ஸ்கூல் டெவலப்மெண்ட், கற்றல் தர உயர்வு, குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். நண்பர்களே, இந்த நிதி முகாமைத்துவம் 20 வினா விடை தொகுப்பு உங்களுக்கு தெளிவான புரிதலையும் எஸ்எல்பிஎஸ் பரீட்சைக்கு சரியான திசையையும் கொடுத்திருக்கிறது என்று நம்புகிறேன். நிதி வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு, சரியான திட்டமிடல் ஆகியவை ஒரு பாடசாலையை முன்னேற்றும் 3 முக்கிய தூண்கள் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி மேலும் வினா விடைகள், மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் பாடசாலை நிர்வாகம் தொடர்பான பாடக்குறிப்புகள் வேண்டுமெனில் கீழே கருத்தாக காமெண்ட் தெரிவியுங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் இப்படியான பயனுள்ள கல்வி காணொளிகளை தொடர்ந்து பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்தவும். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.